ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ நிறைய கண்டென்ட் வந்து பிளாகில் போட்டிருப்போம். இந்த பிளாகை எல்லாத்துக்கூட எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு நிறைய கஷ்டம் இருக்குது. இப்போ சில பேருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் லிங்க்கில் போட முடியும். பட் ஒரு பிரிண்டபிள் ஃபார்மேட்டில் நம்ம பிளாகை ஷேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அது ரொம்ப எளிமையாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா QR கோடாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுதான் என்னோடய பிளாக். இப்போ வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் ஆப்பை ஓப்பன் பண்ணது இந்த மாதிரி வரும். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த டெட் ஸ்டடி மெட்டீரியல் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஷேர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு லிங்க் ஆல்ரெடி கிடச்சிரும். இந்த லிங்க் வந்துடும். இந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் கோ டு க்ரோமில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா QR கோட் ஜென்ரேட்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். QR கோட் ஜென்ரேட்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதில் நிறைய ஆப்ஷன் வரும். நான் சொல்கிறேன் அந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் எந்த ஒரு ஆடும் வராது. ஸோ ஒரு எம்பரசிங் ஆகிற மாதிரி எந்த ஒரு மூமெண்ட்டும் உங்களுக்கு வராது. ரொம்ப எளிமையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள், QR கோட் ஜென்ரேட்டர் இருக்கும். இதோட URL கூட நான் சொல்கிறேன். www.the- போட்டு QR code-generator.com இருக்கும். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்குங்க. ஸோ இதில் போனோன்னா என்டர் யுவர் URLனு கேட்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட் கொடுத்த உடனே இது வந்து QR கோட் ஜென்ரேட் பண்ணிடும். ரொம்ப எளிமையாக முடிஞ்சிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பட்டன் அமுத்துனீங்க அப்படின்னா இது PNG ஃபார்மேட்டில் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கொடுத்துரும். ஃபைல் பாருங்க டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து வந்துடும். ஸோ இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து எங்கே வேணால் பிரிண்ட் அவுட் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்க முடியும். சேம் திங் அடுத்த ஆப்ஷன் இந்த காப்பின்னு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள். இந்த காப்பிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த 1000 பிக்சலில் இது பண்ணிவிட்டு இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு சோசியல் மீடியாலையும் போட்டுக்க முடியும். இப்போ நான் வாட்ஸ்அப்பில் போடுறேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம லிங்க்கில் போடுவோம். பட் இது ஒரு மெத்தடும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு எல்லாத்தோட என்ன பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம QR கோடில் ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிட முடியும். ஸோ நான் QR கோட் என்ன பண்ணேன் அப்படின்னா ஈஸியாக நம்ம ஒருத்தருக்கு ஷேர் பண்ணிட முடியும். நான் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் நான் ஒரு குரூப்புக்கு போகிறேன். இந்த ஆப்ஷன் இப்போ எல்லா வாட்ஸ்அப் ஆப்ஷன்லையும் இருக்குது. ஜஸ்ட் நான் பேஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். பாருங்கள் பேஸ்ட்னு கொடுத்தா இந்த இமேஜ்னு வரும். இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்துடும். ஸோ என்ன பண்ணிக்கலாம், இந்த QR கோட் வந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் பேஸ்ட் பண்ணிக்க முடியும். சேம் திங் நம்மளோட MS ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறோம், ஸ்லைட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்துலையும் யூஸ் பண்ணிக்க முடியும். இது எங்கே வேணால் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் ஜஸ்ட் பிரிண்டபிள் ஃபார்மேட்டில் எடுத்து பிரிண்ட் எடுத்து ஒட்டிக்க முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.